ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று யார் யாருக்கெல்லாம் ஆக போகுது, அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது யார் யாருக்கு தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் யார் யார், இதற்கப்புறமாக இதற்கு தேவையான ஆவணங்கள், இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் நம்ம சரிவர வச்சுருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்கிறேங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் முடிஞ்சிச்சு, எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா பெண்களும் முக்கியமாக இந்த கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் சொல்லப்படும். ஸோ எப்படா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியாகும், எப்போ நம்மளுடைய நகையை நம்ம கையில் கொண்டு கொடுப்பாங்க, நம்ம கையில் எப்போ கொடுப்பாங்க, எப்போ பேங்க்கில் இதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 11.70 லட்சம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு. கடந்த 2021 11 லட்சம் பேர், 11,70,000 பேருக்கு. இந்த தடவை இத்தனை லட்சம் பேருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஆகலும் குறைந்தது ஒரு 10 லட்சம் பேருக்காவது இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று நிச்சயமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய், தோராயமாக 6,000 கோடி ரூபாய் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட இந்த 11.70 லட்சம் பேருக்கு 6,000 கோடி ரூபாய் கூட்டுறவுத்துறைக்கு தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. அதே போலவே இந்த 2026 தேர்தலையுமே என்ன ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் இந்த மாதிரியான 2 பட்டியலை தயார் பண்ணுறாங்க. இதில் இந்த தகுதி உடையவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. யார் அந்த தகுதி உடையவர்கள், நம்ம அந்த தகுதி உடையவர்களாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த தகுதி உடையவர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உடையவர்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய நகை, அதாவது நீங்கள் நகைக்கடன் பெற்று குறைந்தது உங்களுக்கு 1 வருட காலம் இருக்கணும். அதாவது நீங்கள் 2024லையோ 2025லையோ 2023ல் கூட நீங்கள் நகையை பெற்றுக்கலாம். நான் 2021ல் நகைக்கடன் தள்ளுபடி எனக்கு கொடுத்தாங்க, இந்த தடவை கிடையாது அப்படின்னா அதுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. குறைந்தபட்சம் உங்களுடைய நகையை நீங்கள் உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில், கோஆப்ரேட்டிவ் வங்கிகளில் வைத்து குறைந்தது 1 வருட காலம் ஆகியிருக்கணும். அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இது முக்கியமாக 2026ல் நீங்கள் நகையை வைத்திருக்கக்கூடாது. 2025 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுருக்கணும். அதற்கப்புறமாக உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்கள் மொபைல் நம்பரை தப்பாக கொடுத்துருப்பீங்க. ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், நீங்கள் பேங்க்கில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதற்கப்புறம் ஒரு ரேஷன் கார்டு அப்படின்றது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்றத சொல்லும். ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இந்த ரேஷன் அட்டைதாரருக்கு நிச்சயமாக கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு நகைக்கடன் மட்டும் இல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, கல்வி கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன், இந்த மாதிரியான பல்வேறு கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க.
ஒருத்தருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நான் எலிஜிபிள் இல்லைங்க, எனக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு மற்ற கடன்கள் வந்து நிச்சயமாக தள்ளுபடி ஆகும். இந்த கடன் அந்த கடன் இந்த மாதிரியான யாராவது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு கடன், விவசாய கடனோ கல்வி கடனோ இதெல்லாமே வந்து தள்ளுபடி ஆகும். இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக ரேஷன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் கூட நம்மளுடைய வங்கி பாஸ் புத்தகம். இப்போ உங்களுக்கு எந்த கடன் வந்து தள்ளுபடி ஆகுதோ அதற்கு தேவையான ஆவணங்கள். நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னா நீங்கள் நகை சீட்டை வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, பேங்க்லேருந்து உங்களுக்கு நகை சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த நகை சீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். உங்ககிட்ட ஒருவேளை வருமான சான்றிதழ் கேட்டாங்க அப்படின்னா அந்த வருமான சான்றிதழும் நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா இருக்கும். இதே கல்விக்கடன், விவசாய கடன், கல்விக்கடன்லாம் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்னா அந்த கல்வி கடனுக்கு நீங்கள் எப்போ வந்து எந்த இயரில் வந்து நீங்கள் கல்வி கடன் வாங்குனீங்க அதற்கு உரிய ஆவணங்கள் வந்து நீங்கள் சரிவர கொடுத்துருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த ஆவணங்கள் வந்து நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் பேரில் வந்து எடுத்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து நீங்கள் சரிவர கொடுத்தீங்க, அரசாங்கத்திடம் கேட்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய கடன்கள் வந்து இந்த 2026 உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய ரெகுலரான ஒரு அப்டேட், ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.